இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கிறிஸ்தவர் வட மாநிலத்தில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநிலம் அவங்களோடு இருக்கிறார்கள். அவருடைய பங்கின் சார்பாக அவர்களுக்கு இந்த கொண்டாடைய இதயபூர்வமான பணி சிறப்பு வடநாட்டில் அவர்கள் பணி செய்கிறார்கள். அவருடைய பணி சிறப்பு இதயபூர்வமான வாழ்த்துக்களை உடனோடு தெரிவித்துள்ளார். இப்போ இந்த ஒரு நிலையில பார்க்கும் பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், பேதுருவினுடைய திருவுருவத்தில் கடவுளும் உங்களை காத்துங்கள், ஆண்டவர்களை உயர்த்துவார். மத்திய நட்சத்திரத்தில் பார்க்கிறோம், தாம உண்மையில் சின்ன சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் உண்மை நான் வழிவற்றிருக்க முதல்ல இந்த பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்கிறார். நீங்க நட்சத்திரம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, குழந்தை குற்றெடுக்கும் போது எவ்வளவு வேதனை, பெருகால வேதனை. ஆனா இந்த குழந்தை சான்றோர் கேட்கப்பட்ட இந்த தாய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சி, இறைவிடா சகாய தாய்க்கு இந்த பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். லூகாஸ் நற்செய்தியிலே அநேக பாடல் பரியாணி பாடல்களே என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, பெற்றோராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் நம்முடைய பகிர்வு பாதுகாவல் இறைவிடா சகாய அன்னை தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த பகில் ஒரு பணியாளரை அந்த தாய் இறைவிடா சகாய தாய் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க, எல்லாரும் அற்புதம் செய்திருக்கிறாங்க. நான் இந்த பகிர்வு வந்திருப்பதை எனக்கு அற்புதம் செய்திருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்று நான் நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் 1993 நான் ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருந்தேன். மறைமாவட்டத்தில், பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தில் 3 வருஷமாக அரசாங்க சம்பளம் பெற்று பணியாற்றி கொண்டிருந்தேன். அதனுடைய அழைப்பை பெற்ற I left the job and not the seminary. அரசு வேலை என்று நான் வந்தேன். அப்போது என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், பாவம் என்பவர் ஒன்றை மாதிரி பைத்தியக்காரர் உலகத்தில் இருக்கிறார். அவர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்னு எங்கெல்லாம் இவ்வளவு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குது. பாடியில் ஆசிரியர்
ஹைட்ஸம் போஸ்டர். எந்த பைத்தியக்காரனாவது ஒரு ஹைட்ஸம் போஸ்டர் விட்டுட்டு சாமியார போயிருக்காங்க? ஒரு மாதிரி பைத்தியக்காரர் உலகத்திலே கிடையாது பாவம் சொன்னார். நான் ஆசிரியர் பணியை விட்டு குடும்பத்துக்கு வந்தேன். 1991 ஒரு குருவாக ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்தார். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம். 2009 ஆசிரியர் என்ற நிலையிலே கடவுளை ஒரு பேராசிரியராக மாற்றினார். மேலாளர் அவர் என்னை நம்முடைய ரெக்காலிபட்டில் இருக்கக்கூடிய பிஎட் கல்லூரிக்கு என்னை பேராசிரியராக அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். அதே என்னுடைய நண்பன் மாறு சொன்னார், கேட்பா நீ ஆசிரியர்களை விட்டு வந்து உன்னை பைத்தியக்காரன் சொன்ன, நான் உன் கடவுள் வீட்டில் வரக்கூடிய ஒரு பேராசிரியராக இருக்கிறார். ஆசிரியர்களை விட்டு வந்தார். இன்னைக்கு பிஎட் காலேஜில் ஒரு பேராசிரியராக இருக்கிறார். ஆசிரியர் நிலையில் ஒரு பேராசிரியர். 2009ஆம் ஆண்டில் 9 ஆண்டுகள் நான் நம்முடைய பிஎட் காலேஜில் பேராசிரியராக பணியாற்றினேன். தற்சமயம் நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு அவர்கள் அருள் திரு என்ற நிலையிலே ஒரு பேரு திரு என்ற ஒரு நிலைக்கு என்னை வைத்திருக்கிறார். இந்த ஒரு மறைமுறைத்தனோடு பங்குக்கு தந்தையாக இருந்த நான் இன்னைக்கு மறைமாட்டுள்ள 60 பங்குக்கும் தந்தையாக பேரும் தந்தையாக கடவுள் என்னை கொடுக்கக்கூடிய இந்த அருளை ஆசிரியை என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி சொன்னாலும் ஈடு இணை ஆனார். அவை அடுத்து என்ற நிலையில் ஒரு பேரு தந்தை. உதாரணம் பாருங்க, நான் நினைச்சு பார்க்கிறேன், எனக்கு அது தேவைப்பட்டுச்சா? ஒரு மறைமாவட்டத்திலே முதன்மை குரு என்பதற்கு ஆண்டவர் இந்த 1 வருஷம் எனக்கு நல்ல பயிற்சி கொடுத்திருக்கிறார், ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கிறார். 1 வருஷமாக எனக்கு தெரியல, 5ஆவது வருஷம் அந்த பங்கில் பணி செய்து போகிறதா எனக்கு நிறைவு. ஒரு பங்கில் இதை விட வேற என்ன செய்ய முடியும்? அத்தனை காரியங்களை இந்த பங்கில் நான் செய்திருக்கிறேன். நான் வந்து ஜூன் மாசத்திலிருந்து வெள்ளையடிப்பு பணியிலிருந்து வெள்ளையடிப்பு பணியிலிருந்து கடைசி வரை கணிதமாக வரை ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நான் எண்ணி பார்க்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையே கிடையாது. பயணமாக இருக்கலாம், ஜோமாக பவனியாக இருக்கலாம், எத்தனை காரியங்கள் ஒவ்வொரு மாசமும் இல்லை. ஒரு பங்கில் என்னென்ன நிகழ்ச்சி மக்களை கட்டி எழுப்புவது, ஒரு பிரிவினை உண்டாக்கப்படாது என்பதற்காக சமாதானத்திற்காக நாடுகளோடு போராடி அதே நிலையில் சென்று கொண்டிருப்பது என்பதுதான் ஒரு பெரிய அனுபவம். இந்த ஒரு பங்கிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அனுபவம் மறைமாவட்டத்தினுடைய 60 பங்குக்கு அனுபவம். இப்போ 1000 வருடம் வெளிநாட்டில் இருக்கிறார். இன்னைக்கு மறைமாவட்டத்தினுடைய பொறுப்பு நீஸ்வரத்திலே போட்டாங்க. என்னுடைய ஆக்சன்ஸ் முன்சிங்கோ விகே சர்வராஜிஸ் இன்சார்ஜ் ஆஃப் வானகமெண்ட் ரைட்ஸ் நீஸ்வரத்தை போட்டு தான் நடத்திருக்கிறாங்க. இன்னைக்கு 60 பங்கு இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் மட்டும் 17 பங்குகளுக்கு நான் செலவழித்திருக்கிறேன். ஒரே மாதம் இல்லை, 17 பங்குக்கு நான் கூப்பிட்டுருக்கிறாங்க. 1ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு தனிப்பாக வாங்கிருக்கோம். வாங்கில வந்து நான் சராயமாக புதிய பணம் பொருள் கொடுக்குறோம். 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 10ஆம் புதிய பங்காக வாங்குறது பிஎஃப் பொருள் கொடுக்குறோம். 1ஆம் தேதி மாலையில் பார்த்தீங்கன்னா 6 போகணும். அது ஒரு தனி பங்கு. அது புதிய பங்கு உதயம் பங்கு பொருள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பங்கு 2 பங்கு. ஜூன் மாதம் மட்டுமே இத்தனை பங்குகளை 16 பங்குகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு அழைப்பை நான் பெற்றிருக்கிறேன். கடவுள் என்னால் முடியும் என்று கடவுளுக்கு தெரியும். நான் தகுதியற்றவன் அப்படின்னு நினைச்சா கூட கடவுள் நினைக்கிறார் என்னால் முடியும், நல்லா செய்கிற பட்டியல் அப்படின்னா என்னை பேர் சொல்லி அழைக்கிறார். 1000 வருடங்களை அழைத்தபோது கூட சொன்னார், நீ ஒன்றும் கிடைக்க வேண்டாம், நாம் இணைந்து பணி செய்ய போகிறோம். ஏன் தெரியுங்க, அதில் ஃபோன் போட்டு நான் கூட உடமைக்குமாக நியமனம் செய்கிறேன் அப்படின்னு நான் தெரிவித்து போகிறோம். கொஞ்சோடு தெரிஞ்ச வேண்டாம், நீங்கள் தனியாக செய்ய போகிறது, நாம் எல்லாரும் இணைந்து செய்கிறோம். அவங்களோட பரிசுத்த ஆவியானவர் நடத்தி போகிறார். அன்பார்ந்தவர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னை பார்த்து சொல்லுவாங்க, அதை நீங்கள் பெரிய இடத்துக்கு போறீங்க அப்படின்னா 1000 கிலோ 40 ஏக்கர் பெரிய இடம் தான். 1000 மீட்டர் வந்து 40 ஏக்கர் தான் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்கள் பெரிய இடத்துக்கு போகிறதுனா
நிஜவும் காலனியை விட பெரிய இடம் நம்ம மறைமாவட்டத்தில் செய்யுது. நிஜவும் காலனியை விட பெரிய இடத்துல செய்யுது அப்படின்னா ஒரு பெரிய இடத்துல இருந்து மிக பெரிய இடத்துல போகிறேன் நான் சொல்றேன். ஆகவே அந்த மக்கள் ஒவ்வொரு ஆண்டு நான் நம்முடைய மறைப்படை தளத்திலே செய்த பணிகள் உண்மையிலே எனக்கு மன நிறைவு. நான் எங்கேயுமே வெளியே போகல. போகாத்திற்கு வேண்டாம், நவகாலத்திற்கு வேண்டாம் போயிருக்கேன். ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். இந்த பங்குல நான் எந்த அளவுக்கு ஈடுபாடு, எந்த அளவுக்கு நான் முடித்து பணி செய்தது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். பிப்ரவரி மாதம் எங்களுடைய சக குழுக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல போகிறது ஹைதராபாத் போட்டோம். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கார்டினல் அன்வனிக்குள்ளா எங்களுடைய கிளாஸ்மேட் கார்டினல் எங்களுக்கு மதியம் ஏற்பாடு செய்து 4 நாள் 5 நாள் ஹைதராபாத்தில் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இன்னும் அரௌண்ட் சிட்டி ஏன்னா ஃப்ளைட்லாம் டிக்கெட் போட்டாச்சு. அந்த கேதரிங்க்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன் பிப்ரவரி மாதம். மார்ச் மாதம் தான் வந்தேன். பிப்ரவரியில் வந்து தான் கூட போயிருக்கேன். மார்ச் மாதம் தான் வந்தது. பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் ஆயிரத்தி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ ஹைதராபாத் போயிட்டோம், கிளாஸ்மேட் போயிட்டு வாங்க. ஆனால் என்னால் போக முடியவில்லை. பங்குகளுடைய வரைகள், பங்குகளுடைய காரியங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் முடியல. நான் ஃப்ளைட்டில் ரிசர்வ் பண்ண டிக்கெட்டை கேன்சல். டிக்கெட் ரிசர்வ் பண்ணது பிப்ரவரி லாஸ்ட் வீக் என்னால் பங்கு பணிகளை பொறுப்புகளை விட்டுவிட்டு போக முடியும். ஒருவேளை துணை பங்குகளை இருந்தால் போயிருக்கேன். ஜூன்லேருந்து நான் தனியாகவே எல்லா காரியங்களை பார்த்தாலும் எனக்கு இன்னும் அதிகமான அனுபவம் தான். வீடுகள் சந்திப்பு, கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் சந்திப்பு, எல்லாரையும் சந்தித்தது. அநேக மக்களை நான் இருக்கிறேன். எங்கேயோ நான் அதுக்கு முன்பதாகவே நம்ம வயநாட்டில் எல்லா பக்கங்களும் திருவிழாக்களுக்கு போயிருக்கிறேன். இங்கே வந்திருக்கேன். ஆனால் இன்று அதிகமாக எங்கேயோ நாங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர்கள் கொடுத்து ஒரு பெரிய பணியிலே எனக்கு கொடுத்துருக்கிறார். பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இது பதவியெல்லாம் கிடையாது. மறைமாவட்டத்துடைய முதன்மை பொறுப்புகள் ஜெனரல் என்பது ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய பணி. 60 பங்குத்தளங்களுக்கும் சென்று மறைமாவட்டத்தை கட்டியெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் ஜவஹர் நகர் எங்களுடைய காலனி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். யாரையும் மற்றவர்களுடைய பங்குபேருடைய செயற்குழு, அதே போல பங்குபேருடைய எல்லா உறுப்பினர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர், அதே போல அன்பிய வழிகாட்டிகள், அன்பியத்தில் உள்ள குடும்பத்தார்கள், அதே போல நம்ம பார்க்கிறோம் பக்த சபைகளை பார்க்கிறோம். கத்தோலிக்க நற்செய்தி குழு, நிச்சயத்தை பால் சபை, அப்புறம் மாதா சபை, இன்னும் நம்ம பங்களிப்புடைய அத்தனை சபை, அதே போல இளைஞர்கள் இயக்கம், இளவர்கள் இயக்கம், எழுச்சிகள் இயக்கம், எல்லாருக்கும் நான் நினைவு நன்றி கூறுகிறேன். அதே போல பணியாளர்களாக நம்ம பார்க்கிறோம். ஆலயத்துடைய உபதேசியாளர்கள், அவங்களுக்கு உறுதுணையாக தன்னார்வ பணியாளர்கள், சர்வீஸ் டீம் அவங்களை பார்க்கிறோம். நம்முடைய ஆலயத்தினுடைய அலுவலக பணியாளர்கள், ஆலயத்தினுடைய பிற பணியாளர்கள், எல்லாரையும் நான் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நாளில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. இந்த வெள்ளிக்கிழமை வாரநாள்னா திறனாக எல்லாருமே நீங்கள் திறமையான ஒரு சந்திப்பு, ஒரு வரவேற்பு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். எல்லா பரிசுகள் கொண்டாட என்று நினைத்தே பார்க்கல. எங்களை திக்குக்காட வைத்திருக்கிறீர்கள், இந்த அளவுக்கு செய்திருக்கிறீங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய பேரவை செய்யப்போது மாதா சபையை செய்திருக்கிறாங்க. மாதா சபை இதுக்கு உறுதுணையாக அத்தனை பேர் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார்கள் யாரையும் நடக்கலை. நம்முடைய அன்பு சகோதரிகளை ஒரு நாள் நடக்க முடியாது. அவருடைய அன்பு சகோதரிகள் எல்லா அமைப்புகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். அவருடைய பங்கில் உள்ள எல்லா அமைப்புகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவே நான் நினைப்போது என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே பங்குபேருடைய முதலைப்பாளர் கபீர்ராஜ் அவர்கள் அருமையான ஒரு செய்தியை உங்களை கொடுத்தார். அவர்களுக்கு நன்றி. அருமையான ஒரு பாடலை முதலமைச்சர் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொருவரும் அதே போல ஜோசப் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அருமையான வார்த்தைகள், வசனங்கள் இல்லையா. மாதா சபையுடைய தலைவியாக திருமதி அப்படியா பரிசு வழங்கிய வாழ்த்து கொடுத்த பொன்னாடை வழங்கிய ஒவ்வொருவரையும் இன்னும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் நான் நினைத்து பார்த்து என் ஜபத்திலே அதை இணைத்து 2 மாதம், அப்புறம் மார்ச், ஏப்ரல் 3 மாத காலத்தில் இணைந்து உறுதுணையாக இருந்த
என்னுடைய மனைவிகளுக்கு அவர் உறுதியாக இருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக பங்கில் இருக்கும் அத்தனை பேர் இப்போது சிலருக்கு வர முடியாமல் போயிருக்கும் பங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் யாரை என்னுடைய நன்றியையும்